ஐபிஎல் ட்ரேடிங் சிஎஸ்கே வாங்க போது சஞ்சு சாம்சனை வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. ஆள் தான் ரவிச்சந்திரன் அஸ்வின்லாம் டாட்டா பை பை அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை சில நாட்களாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு 10 நாட்களாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி வந்து இப்போ கிடச்சிக்கிற ஒரு அப்டேட்டை வச்சு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் மேலே கண்ணாக இருக்குதுங்க. கண்ணு மூக்கு வாய் காது எல்லாத்தையும் வச்சுச்சு அவரை சாப்பிட்டு எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து எப்படியாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிஎஸ்கேவுடைய அஃபிஷியல்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த எப்போவுமே இந்த ஒரு இந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸ் வரும். சிஎஸ்கே அஃபிஷியல், பிசிசிஐ அஃபிஷியல், அவங்க யாரும் தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறேன். அவங்க யாருமே தெரிய மாட்டேங்குது, வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க, தங்களுடைய பேரும் வர மாட்டேங்குது. ஆனால் எல்லா நியூஸ் பேப்பர் மேகசினில் நியூஸ் லீக் ஆயிடுது. அந்த அஃபிஷியல் யாரும் தான் நான் ரொம்ப நாளாக தேடுறேன். ஒரு கேப்டன் மாற போகிறாரு அப்படின்னா வந்து பிசிசிஐ அஃபிஷியல் டோல்ட் ஹி வில் பி த நியூ கேப்டன். சிஎஸ்கே அந்த யார் தான் அந்த நியூஸை லீக் பண்ணுற அவங்க பேர் ஆக்சுவலாக ஸ்பைன்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அஃபிஷியல்னு சொல்லாமல், ஏன்னா விஷயத்தெல்லாம் வெளியே லீக் பண்ணிடுறாங்க, மீடியாவில் வந்துடுது. இது வந்து அன்அஃபிஷியலாக ஒரு பிளானாக வச்சுருக்காங்க போல இருக்கு இவங்க. இந்த மாதிரி நம்ம அஃபிஷியலாக சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் இதை பற்றி ஒரு பரபரப்பு வெளியே கிரியேட் ஆகணும். ஸோ நீ தான் அந்த அஃபிஷியல் வெளியே சொல்லி விட்டுற நியூஸுக்கு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறாங்களா, இல்லை உண்மையாகவே இது வந்து லீக் ஆகுதா என்னங்கிறது தெரில. ஸோ இப்போ நடந்திருக்கிற இந்த விஷயத்தில் லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ரூல்ஸை வந்து சில பேர் இன்டர்பிரட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து அவரை ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சிஎஸ்கேக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது ஆஃப்டர் த ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல ஒரு ட்ரேடிங் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா, ஒரு ஐபிஎல்லுடைய அந்த சீசன் முடிஞ்சு அதுலேருந்து சில நாட்கள் கழிச்சு ஒரு 7 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 7 டே விண்டோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷனுடைய அந்த ட்ரேடிங் விண்டோன்றது ஓப்பன் ஆயிடுது. ஸோ இந்த ஆக்ஷன் அப்படின்றது வரும்போது வரைக்கும் இந்த ட்ரேடிங் விண்டோ ஓப்பனில் இருக்கும். ஸோ ஒரு சீசன் முடிஞ்சு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ட்ரேடிங் விண்டோ அந்த அடுத்த ஆக்ஷன் வர வரைக்கும் இந்த ட்ரேடிங் விண்டோன்றது ஓப்பனில் இருக்குது. அந்த ஆக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இதை முடிச்சிடணும். 30 நாளுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆக்ஷனுடைய இந்த ட்ரேடிங்ன்றதை முடிச்சிடணும். அப்போ ஆக்ஷன் முடிச்ச அடுத்த நாளும் திரும்பவும் ட்ரேடிங் ஓப்பன் ஆகுது. அந்த ட்ரேடிங் எப்போ வரைக்கும் போகுது அப்படின்னா, நீங்கள் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அந்த ட்ரேடிங் விண்டோன்றது போகுது. அப்போது இந்த ட்ரேடிங் விண்டோங்கிறது வந்து இப்போ இருக்கிறது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ப்ரீ ஆக்ஷன், போஸ்ட் ஆக்ஷன் இருக்கிற ட்ரேடிங் விண்டோவை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒருவேளை ஆக்ஷனில் சிஎஸ்கேக்கு எந்த ஒரு வீரர்களும் சரியாக கிடைக்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆக்ஷனை முடிச்சதுக்கப்புறமா ஓகே ரைட்டு, நம்ம ஆக்ஷனில் ஒன்றுத்தும் பண்ணல, கிளியில் ஒரு பயில ஒழுங்காக கிடைக்கல, ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் பூரா வத்தி விடுற மாதிரி இருக்குது, இதில் இது வேறையா, சரி ஓகே, அப்போ தம்பி சஞ்சு சாம்சன் நீ வாப்பா அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஆக்ஷன் கூட இவங்க இந்த ட்ரேடிங்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆக்ஷன் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ரூல்ஸ் படி ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யாரை ட்ரேட் பண்ண முடியாதுன்னா, ஆக்ஷனில் வாங்கியிருப்பீங்களா ஒருத்தர் 8 கோடி சார் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு வாங்கிட்டு 3ஆவது நாள் காலையில் நீ கிளம்பணும் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வாங்கின வீரர்கள் உங்களுக்கு அந்த ஒரு சீசன் விளையாடி தான் ஆகணும். திரும்ப அதுக்கப்புறம் நீங்கள் அவரை வந்து அனுப்பி விட்டுறலாம். ஆனால் நீங்கள் ஆக்ஷனில் வாங்கி 4 நாள் கழிச்சு அவரை அனுப்ப முடியாது. அவர் ஒரு சீசன் உங்களுக்கு விளையாடி தான் ஆகுன்றதான் ரூல்ஸ். ஸோ அதுபடி பார்க்கும்போது இப்போ இந்த ஆக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் மேபி நீங்கள் சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணலாமா நம்மன்னு யோசிங்களேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சிஎஸ்கேக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கமெண்டேட்டர்ஸ் கிட்டையோ இல்லை இந்த அஃபிஷியல்ஸ் இவங்கெல்லாம் வந்து யார்கிட்ட போய் சொல்கிறாங்களோ அவங்களாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, சிஎஸ்கே அஃபிஷியல்ஸ் ஹவ் கன்ஃபார்ம் அவங்களுக்கு சஞ்சு சாம்சன் வேண்டும் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வெளியே போகிறாரு மகேந்திர சிங் தோனி. அவர் இந்த வருஷமாக இருக்கலாம், அடுத்த வருஷமாக இருக்கலாம், எப்படியோ அவரோட ரிட்டையர்மெண்ட் தருவாயில் இருக்கும்போது நமக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அதுவும் இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கிடச்சா எவ்வளோ சூப்பர் அப்படின்றது தான் இவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதுக்கு என்னென்னலாம் நெசசிட்டிஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 18 கோடி ரூபா பிளேயர் உங்களுக்கு வேணும். ஏன்னா ஆர்ஆர் ரீட்டைன் பண்ணது சஞ்சு சாம்சனை 18 கோடி ரூபாய்க்கு. அப்போ உங்களுக்கு ஒரு 18 கோடி ரூபாய் பிளேயரை நீங்கள் கொடுக்கணும். அது யாரை கொடுக்க போறீங்க அப்படின்னா, சில பேர் சொல்கிறாங்க ருத்ராஜ் கெய்க்வாடை அப்படின்னு. ருத்ராஜ் கெய்க்வாடா அவர் தானே உங்கள் கேப்டன் அப்படின்னா, சஞ்சு சாம்சன் வந்ததுக்கப்புறம் அவர் தாங்க எங்கள் கேப்டன், இவர் நாங்கள் தூக்கி அனுப்பிடுவோங்க அப்படின்னு சிஎஸ்கே சொல்கிறதாக சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஃப்ளெமிங் கொடுத்த வார்த்தை, நாங்கள் ருத்ராஜ் கெய்க்வாடை ஃபியூச்சராக பார்க்குறோம் சார், இப்போ இன்னைக்கு நாளைக்கு நேற்று அதெல்லாம் கவலை கிடையாது, பல வருடங்களுக்கு பின்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு லெஜெண்டாக அவர் மாறுவார், நாங்கள் அவரை லாங் டர்மாக தான் யோசிக்கிறோன்னு ருத்ராஜ் கெய்க்வாடை பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட சிஎஸ்கே மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸு அவங்களுடைய பிளான்லேருந்து அப்படி ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வருவாங்களா, அவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்னு ஒத்துப்பாங்களான்றதுனா எனக்கு தெரியல. ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் பேட்டிங்காக பொறுத்த வரைக்கும் அங்கங்கே சின்ன ஃபெயிலியர்ஸ் காட்டியிருந்தாலும் நல்ல ஒரு பேட்டராக இருந்திருக்காரு. கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே தோனி கேப்டன்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யார் கேப்டன்சியை பார்த்தாலும் உங்களுக்கு டப்பாவாக தான் தெரியும். அதனால் ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம முடிவும் பண்ண முடியாது. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாடை இவங்க வெளியே அனுப்புவாங்கன்றதால எனக்கு நம்பிக்கை இல்லை.
அப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு 18 கோடி ரூபாய்க்கு சஞ்சு சாம்சனை வாங்குறீங்கன்னா அந்த 18 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஒரே ஒரு பிளேயரை தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி ஒன்றுத்துக்கு உதவாமல் இருக்கிற உங்களுடைய பிளேயர் யாரையாவது நீங்கள் வெளியே அனுப்பி விடலாம். இல்லை நான் வந்து ஒரு 8 கோடி ரூபாய்க்கு என்ற ஒரு பிளேயர் இருக்காருங்க, ரெண்டையும் சேர்த்து 10, 8, 18 வச்சுக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பிளேயர் கூட அனுப்பி விடலாம். மல்டி பிளேயர்ஸ் ட்ரேடிங்ன்ற ஆப்ஷன் ஐபிஎல் ட்ரேடிங்கில் எப்போவுமே இருக்குது. நீங்கள் ஒரு பிளேயரை வாங்கிக்கிட்டு 2 பிளேயரை கொடுக்கலாம். இது ட்ரேடிங்கில் அலௌடு. நீங்கள் ஒரு பிளேயரை வாங்கிட்டு 3 பிளேயரோட கொடுக்கலாம். இவன் ஒரு 4 கோடி, இவன் ஒரு 3 கோடி, அப்படி பார்த்தா சிஎஸ்கே இது என்ன பிரச்சனைனா இந்த ரூல்ஸை வந்து மாற்றணும் அவசரமாக. சிஎஸ்கேக்கு முன்னாடி இந்த இவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல மாற்றி அவனை பிசிசி. ஏன்னா அப்படி பார்த்தா சிஎஸ்கே உடனே நீங்கள் 6 பேர் கிளம்பலாம். இந்த அது யார் தீபக் கூடா இவன் அவன் சொல்லி ஒரு 6 பேர் அனுப்பி விட்டுருவாங்க. என்ன சார் 6 பேர் கொடுக்குறீங்க? ஐயோ வேணாங்க, அவங்க பூராவுமே தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி இவங்க 6 பேர் அனுப்பிவிட்டு ஒரு ஆளை வாங்குவாங்க. அதனால் அப்படி ஒரு ஆப்ஷனை கொடுத்துடக்கூடாது சிஎஸ்கேக்கு. ஸோ நிறைய தேவையில்லாத ஆணிகள் சிஎஸ்கேல இருக்கிறது உண்மைதான். பட் இந்த ட்ரேடிங் இவங்க எப்படி அணுக போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 2 பிளேயரை கொடுப்பாங்களா, இல்லை ஒரு பிளேயருக்கு ஒரு பிளேயர்னு சொல்லி யாரை அவங்க கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன கேள்விக்கு வருது அப்படின்னா, அப்போ அந்த 18 கோடி ரூபா பிளேயருக்கு நான் 18 கோடி பிளேயரை தான் கொடுக்கணுமா? எப்படியாவது ஒரு 18 crore 2-3 பேரை சேர்த்தாவது கொடுத்தே ஆகணுமா? கம்மி காசு முடியாதா அப்படின்னா முடியும். அது எப்போ அப்படின்னா 2 ஃப்ரான்ச்சைஸி அதுக்கு ஒத்துக்கணும். அதை வந்து பிசிசியும் அப்ரூவ் பண்ணணும். பிசிசிஐ ரிட்டனாக அப்ரூவ் பண்ணணும். அதாவது இந்த 18 கோடி ரூபா பிளேயரை வாங்கிக்கிட்டு பதிலுக்கு இவங்க ஒரு 16 கோடி ரூபா பிளேயரை தள்ளி விடுறாங்க. அதை அந்த ஃப்ரான்ச்சைஸியும் ஓகேன்னு வாங்கிக்குது. அதை நான் அப்ரூவ் பண்ணுறேன்னு பிசிசிஐ அப்ரூவ் பண்ணணும். அப்படி பண்ணுச்சுன்னா கம்மி ரூபாய்க்கு இருக்கிற பிளேயரை கூட கொடுத்துட்டு, எப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் டம்மி பீஸு, எங்களுக்கு அவர் சூப்பர்ப்பா நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க வாங்கும்போது உனக்கு என்ன மேன் பிரச்சனை அப்படின்னு பிசிசிஐ பார்த்து ஃப்ரான்ச்சைஸி கேட்கும்போது பிசிசிஐ பண்ணி தொலை அப்படின்னு ஒரு சைனை போட்டு அனுப்பி விட்டுரும். இதுதான் வந்து சொல்லப்படக்கூடிய ரூல்ஸ். ஸோ இதில் எந்த வகையில் போவாங்க சிஎஸ்கேன்றது நமக்கு தெரில. ரூட்டு எப்படி வேணாலும் போகலாம் சிஎஸ்கே. ஆனால் அவங்க போகக்கூடிய ஃபைனல் டெஸ்டினேஷன் சஞ்சு சாம்சனை நோக்கி தான் இருக்குது அப்படின்றது சிஎஸ்கே தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம். பட் ஆர்ஆர் என்ன நினைக்கிறாங்க? ஆர்ஆர் சஞ்சு சாம்சனை வெளியே விடுறதுக்கு ரெடியாக இருக்குதா? சஞ்சு சாம்சன் வந்து டைம் டு மூவ் அப்படின்னு போட்ட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை வச்சுக்கிட்டு பல பேர் பல விஷயங்களை பேசுகிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? ஆர்ஆர் ரெடியாக இருக்கா? சஞ்சு சாம்சன் ரெடியாகிறாரா? என்ன நடக்குது? அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னும் சூப்பராக நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.